சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோவில் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ரோகிணி தான் கிறிஷோட அம்மான்ட்டு முத்துக்கு தெரியும்ல. அதை ரோகிணி வாயிலேயே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக முத்து பொய் சொல்கிறாரு. முத்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார்கிட்டேயும் கிறிஷோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை, அவங்க தப்பான பொண்ணு, அதனால தான் கிறிஷை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி உடனே அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து கோபமாக ரோகிணிக்கிட்ட வந்து கிறிஷோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க கேரக்டர் சரியில்லை, அவங்க தப்பான பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி ஒரு பொண்ணு மேலே இப்படிலாம் அபாண்டமாக பழி போடாதீங்க முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து நான் பழி போடல, பார்த்ததை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி உடனே இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் தப்பாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து நான் தப்பாக சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்குறாங்க. முத்து நான் உண்மை தான் சொல்கிறேன், கிறிஷோட அம்மா தப்பானவ 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 அப்படின்றாங்க. ரோகிணிக்கு உடனே கோவம் வந்துடுது. ரோகிணி ஏய் நீ சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணி கிறிஷ் என் பையன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என் வயிற்றில் பிறந்தவன் தான் போதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் விஜயா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. மனோஜுக்கு கோவம் வந்து போடி வெளியே அப்படின்னு சொல்லி ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்றாங்க.